தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்ப வணக்க மாதம் 19ஆம் நாள். புனித சூசையப்பர் மற்ற புனிதர்களை விட மேலானவர் என்பதை தியானிப்போம். தியானம். இறைவனின் அதிசயமான வரங்களால் தியக்க தரிசிகளையும் புனித திருமுழுக்கு யோவானையும் நிரப்ப செய்தார். இயேசு தனது வளர்ப்பு தந்தைக்கும் தாய்க்கும் அளவில்லாத வரங்களை அருளினார். எல்லாவித மகிமை, நன்மை, சகல புண்ணியங்களுக்கும் காரணமான தனது தந்தைக்கு அளவில்லாத அருள் வரங்களை வழங்கி வந்தார், வழங்கியும் வருகிறார். மரியன்னை இயேசுவை பெற்று வளர்த்தவர்களாதலால் அவரை விண்ணக அரசியாக முடிசூட்டச் செய்தார். அளவற்ற துன்பங்களோடு கிறிஸ்தவத்தை பரப்பிய இயேசு கிறிஸ்துவை கண்டு பாவிக்க வேண்டுமென்ற தூய சவேரியா அருமுயற்சி செய்து திருமகையை பரப்பினார். ஒவ்வொரு தூயவரும் திரு குடும்பத்தின் வாழ்வில் தங்களுக்கு பிடித்த பக்தி முயற்சியை தத்தம் வாழ்வில் கடைபிடித்தனர். 30 வருடங்களாக இயேசுவுடன் இருந்து அவரது புண்ணியங்களையும் நன்மாதிரியையும் தினமும் இணைப்பிரியாது அனுபவித்த புனித சூசையப்பர் மிக அதிக கவனத்தோடு இறைவனுக்கு ஏற்புடையவராக விளங்கினார் என்று நிகழ்வுகள் சான்று கூறுகிறது. இறைமகனான இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக வாழ்ந்து உண்டு உறங்கி ஜெபித்து 30 ஆண்டுகள் மோட்ச பேரின்பத்தை அனுபவித்தவர்கள் மரியன்னையும் புனித சூசையப்பரையும் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தனது தலைவன் கொடுத்த 5 தாலந்தை 10ஆக மாற்றிய வேலையாளை பாராட்டி உயர்ந்த பதவியை அளித்தான் என இயேசு உவமையாக இந்நிகழ்ச்சியை கூறினார். இறைவன் நமக்கு சில வரங்களை அளிக்கும்போது நாம் அவற்றை சரிவர பயன்படுத்தினால் அவர் இரட்டிப்பாக வழங்குவார் என வேத வல்லுநர்கள் அறிவித்துள்ளார்கள். புனித சூசையப்பர் 30 ஆண்டுகள் சகல வரங்களையும் வல்லமைகளையும் சரிவர பயன்படுத்தியதால் அவர் சகல தூயவர்களுக்கும் வான தூதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். முகம் பார்க்கும் கண்ணாடியில் நமது பிம்பம் தெரிவது போல் புனித சூசையப்பருக்கு முன்னால் மரியன்னையும் இயேசுவும் தெரிந்தார்கள். 2 கண்ணாடிகள் வைத்து அதிலே சூரிய ஒளிக்கதிர்களை பிரதிபலிக்க செய்தால் இரும்பு கூட அந்த வெப்பத்தில் உருகும். மரியன்னையின் மீதும் இயேசுவின் மீதும் தெய்வீகத்தின் சூரியன் பட்டு புனித சூசையப்பர் மீது விழுந்ததால் அவரது இதயம் தேவ அன்பால் நிறைந்திருந்தது என மறை நூலார் குறிப்பிடுகின்றன. ஜெபமும் தியானமும் செய்கிறவர்கள் நரகத்திற்கு போக மாட்டார்கள். ஜெபமும் தியானமும் செய்யாதவர்கள் நரகத்திற்கு தப்ப மாட்டார்கள் என புனித தெரசம்மாள் கூறியுள்ளார். எனவே நாம் தினமும் கொஞ்ச நேரமாவது ஜெபமும் தியானமும் செய்வதோடு வருடத்திற்கு ஒரு தடவை 1 வாரம் அல்லது 5 நாட்களாவது ஞான தியானங்களை செய்ய வேண்டும். புனித சூசையப்பர் தமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நன்கு பயன்படுத்தி நாளுக்கு நாள் அதிகமாய் புண்ணிய வாழ்வு வாழ்ந்து தான் தூயவர்களுக்கு மேலானவர் என்பதை உறுதிப்படுத்தினார். எனவே நாம் அவரது திருவிழாவை பக்தி சிறப்போடு கொண்டாட நேர்மையான ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று திவ்ய நற்கருணை வாங்குவோம். புதுமை. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெர்மனி நாட்டில் முதல் லியோபோல்னூஸ் என்ற அரசர் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார். அரசர்களுக்குரிய மாட்சி தைரியம் இருந்ததோடு தெய்வ பக்தி
மகிமையான குரு வணக்கம். ஏழைகளின்பால் பரிவும் பாசமும் அவரிடத்தில் விளங்கியது. அவர்களோடு முழுவதும் சமாதானத்தை நிலவ விட்டார். அதனால் அவரின் நாட்டிலுள்ளவர்கள் அவரை நேசித்தார்கள். இதனை சகிக்க முடியாத விஷமிகள் அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ய ஆலோசனை செய்தார்கள். புனித சூசையப்பரின் அருளால் அவர் அந்த கொடிய மரணத்திலிருந்து தப்பினார். அவர் அதனை கொண்டாடும் பொருட்டு பெரிய விழா எடுத்து சிறப்பித்தார். இவரது கட்டளையின் பேரில் பாப்பரசர், துறவியர்களும் படைத்தலைவர்களும் பிரபுக்களும் பொதுமக்களும் குறிப்பிட்ட நாளில் வியன்னா மாநகரில் கூடினார்கள். அங்குள்ள தெருக்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேள தாளங்கள் முழங்க, பீரங்கிகள் வெடிக்க, மக்கள் மகிழ்ச்சியில் பூரித்து பக்தியோடு புனித சூசையப்பரின் திருநாள் கொண்டாடப்பட்டது. அந்நகரில் உள்ள புனித முடியப்பரின் ஆலயம் தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆலயம் வான் வீட்டை போல் பிரகாசித்து கொண்டிருக்க, முத்து ரத்தினங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட இருக்கையில் புனித சூசையப்பருடைய தங்க சுரூபம் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்தினால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அரசர் தனது ஆசனத்திலிருந்து இறங்கி பீடத்தின் முன் முழந்தாள் படியிட்டு வணங்கி தன்னுடைய மணிமகுடத்தை எடுத்து புனித சூசேப்பர் திருசுரூபத்தின் தலையின் மீது சூட்டினார். தன்னையும் தன் மக்களையும் படையையும் நாட்டையும் புனித சூசேப்பரின் பெயரில் எழுதி அவரை பாதுகாவலராக கொண்டு கர்தினால் கையில் அனைவர் முன்னிலையிலும் கொடுத்தார். திருப்பலி நிறைவுற்றதும் அலங்கார தேரில் புனித சூசேப்பர் திருசுரூபத்தை வைத்து நகரின் வீதிகளில் உலாவர செய்தார். மக்கள் கூட்டம் பரவசத்துடன் பக்தி வெள்ளத்தில் அலைமோதியது. எல்லாவற்றிலும் நமக்கு ஆடையாகவும் பாதுகாவலராகவும் தஞ்சமாகவும் புனித சூசேப்பர் விளங்குகிறார் என தெரிந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். புண்ணியம், மகிமை, சிறப்பு பெயர் இவற்றால் வான்வீட்டில் உள்ள அனைவரையும் விட மேலாக விளங்கும் புனித சூசேப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். உமது வல்லமையை அறிந்து மகிழ்கிறோம்.
சகல தூயவர்களும் உம்மை வணங்குகிறார்கள். நீர் உமது அரியணையில் இருந்து உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது இரக்கம் காட்டியருளும். எங்களது பலவீனத்தை போக்கி துர்க்குணங்களை ஒதுக்கி எதிரிகளை ஒழித்து எங்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும். எங்களுக்காக உமது திருக்குமாரனையும் மரியன்னையையும் ஜெபிக்கும்படி மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். சகல தூயவர்களிலும் மேலானவரான புனித சூசையப்பரே, உம்மை புகழ்கிறோம். சகல தூயவர்களை விட இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித சூசையப்பரே, உம்மை புகழ்கிறோம். மோட்சத்தில் மேலான இடத்தில் இருக்கிற புனித சூசையப்பரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும்.
ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அந்நிகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.